நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அளித்த தேநீர் விருந்தில் மூத்த தலைவர்களை ஏன் அழைக்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியான நிலையில் தேநீர் விருந்தில் அவர் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டதாக நயினார் நாகேந்திரன் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விவரம். வணக்கம். நேற்று பாஜக பூத் கமிட்டி கூட்டமானது நெல்லையில் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்திற்கு பிறகு நயினார் நாகேந்திரன் இல்லத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அமித்ஷா கலந்து கொண்டிருந்தார். அந்த தேநீர் விருந்தின் போது பாஜக மாநில சீனியர் நிர்வாகிகளை ஏன் தேநீர் விருந்துக்கு அழைக்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் தரப்பிடம் அமித்ஷா கேள்வி எழுப்பியது குறித்து அந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அது குறித்த தகவல்கள் வந்திருந்த சூழல்ல தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தரப்பு விளக்கம் அளித்து இருக்கிறது. அந்த வகையில் தேநீர் விருந்துக்கு அமித்ஷா மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு சென்றதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மேலும் வரக்கூடிய தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுக்கொண்டதாகவும், நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு சிறப்பாக முழு அளவில் திருப்தியாக இருந்ததாகவும் அமித்ஷா தெரிவித்ததாக நயினார் நாகேந்திரன் தரப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் 6 மணிக்கு மேல் ஹெலிகாப்டரில் பறக்க முடியாது என்ற நிலையிலும் கூட அவர் நேரத்தை பொருட்படுத்தாமல் தேநீர் விருந்தில் பங்கேற்றுவிட்டு காரிலேயே நயினார் நாகேந்திரன் அவர்களினுடைய இல்லத்திலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு காரிலேயே அவர் சென்றதாகவும் நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.